இதுதான் வந்து இந்த பேட்ச்ல பார்த்தது. இது வந்து லாஸ்ட் பேட்ச்ல பார்த்தது. இது ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் பேட்ச்ல பார்த்தது. இதோட நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சிருக்கேன். உங்களுக்கு ரெக்கார்டிங்குமே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஸ்டோரி பார்க்க போறோம். எஸ்கியூஎல் டிபியோட ஒரு கதை மாதிரி பார்க்க போறோம். ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எஸ்கியூஎல் டிபியோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு குட்டி கதை, ஸ்மால் ஸ்டோரி. எஸ்கியூஎல் டிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டையின் காவலாளி. ஒரு பெரிய ராஜ்யத்தில் ஒரு முக்கியமான கோட்டை இருந்தது. அந்த கோட்டையின் பெயர் எஸ்கியூஎல் சர்வர். அந்த பேலஸ், அந்த ஃபோர்ட் பேர் வந்து எஸ்கியூஎல் சர்வர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இந்த கோட்டையில கோடிக்கணக்கான முக்கியமான ஆவணங்கள், நகைகள், வரலாற்று பதிவுகள் இருந்தன. இவற்றை பாதுகாக்கும் பொறுப்பு, பெரும் பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த செக்யூரிட்டி கார்டு, அவர் கோட்டையின் காவலாளி. அதாவது யாருன்னு பாத்தீங்கன்னா இவர்கிட்ட இருந்துச்சு. அவர் யாரு? சாட்ல போடுங்க, அவர் யாருன்னு. நம்மகிட்ட தான் இருந்துச்சு எஸ்கியூஎல் டிபிஏ. எஸ்கியூஎல் டிபி என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 பாதுகாப்பு அமைப்பது, நம்பர் 2 பேக்கப் எடுப்பது, நம்பர் 3 பெர்ஃபார்மன்ஸ் கவனிப்பது, நம்பர் 4 பாதுகாப்பு சோதனை செய்யறது, மானிட்டரிங் அலர்ட்ஸ், நம்பர் 5 பழுது பார்க்கும் வேலை, ட்ரபுள் ஷூட் பண்றது, பிரச்சனை ரிப்பேர்லாம் வருது அப்படின்னா, நம்பர் 6 டேட்டா மூவ்மெண்ட், ரெப்ளிகேஷன் லாக் ஷிப்பிங், இந்த விஷயங்களை பார்த்துக்கிறது, நம்பர் 7 நிலையான வளர்ச்சி, குரோத் பிளானிங்கை பத்தி திட்டமிடுறது. இதுதான் இந்த கதையில் வர்ற எஸ்கியூஎல் டிபிஏ என்பது ஒரு காவலாளியும், பொறுப்புள்ள நிர்வாகியும், பாதுகாப்பு அதிகாரியும், தொழில்நுட்ப வல்லுநரும் தான் எஸ்கியூஎல் டிபிஏ. எஸ்கியூஎல் சர்வரில் டிபிஏவின் வேலை என்பது நேர் மற்றும் நேர்மறையான வழியில் தரவுகளை பாதுகாக்க, பராமரிக்க மற்றும் செயற்திறனை மேம்படுத்த செய்வதுதான். நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டாவை சேவ் பண்றது, மெயின்டைன் பண்றது மற்றும் பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்றது, இம்ப்ரவைஸ் பண்றது. இந்த வேலை ஃபுல்லா யார் பண்ணுவா? எஸ்கியூஎல் டிபிஏ. இது கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போமா? பாதுகாப்பு அமைப்பு, செக்யூரிட்டி. வெளி நுழைவுகளை கட்டுப்படுத்த அவர் தனிப்பட்ட முறையில் லாகின் மற்றும் யூசர் பர்மிஷன் அக்சஸ் கொடுத்து யாரெல்லாம் கோட்டைக்குள் வரலாம்னு முடிவெடுப்பார். அவர் தான் பாதுகாப்பு அமைக்கிறது மூலமா. நம்ம எஸ்கியூஎல் சர்வர்ல எப்படி பண்ணுவோம்? லாகின் கிரியேட் பண்ணுவோம், எந்த டேட்டாபேஸுக்கு யூசர் வேணுமோ அங்க யூசர் மேப் பண்ணுவோம், என்ன அக்சஸ் கொடுக்கணுமோ அந்த அக்சஸ் கொடுப்போம், ரீடா ரைட்டா அதெல்லாம் கொடுப்போம். கரெக்டா? அடுத்து பேக்கப் எடுப்பது. திடீர்னு ஏதாவது விபத்து வந்தா கோட்டையில் இருக்கிற முக்கியமான தகவல்லாம் அழிஞ்சு போயிடும்ல. அதனால தினமும் பேக்கப் எடுத்து வேறொரு பாதுகாப்பான இடத்துல வச்சு பாதுகாக்கிறது. இங்க இருக்கிற கோப்பெல்லாம் இன்னொரு இடத்துலயும் ஒரு காப்பி, ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கொண்டு வச்சுக்கிறாங்கன்னா இங்க ஏதாவது பிரச்சனைனா அங்க இருக்கும்ல, அந்த மாதிரி பேக்கப் எடுத்து வச்சுக்கிறது. சரி, ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கிறது, அவ்வளவுதான். அடுத்து பெர்ஃபார்மன்ஸ் கவனிக்கிறது. கோட்டையில் உள்ள வேலைகள் நன்றாக ஓடுதான்னு பார்த்து ஏதாவது மெதுவாக நடந்தா கொரி பெர்ஃபார்மன்ஸ், இண்டெக்ஸ் ஆப்டிமைசேஷன், அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இதெல்லாம் செய்யறது மூலமா பெர்ஃபார்மன்ஸை வந்து இம்ப்ரவைஸ் பண்றது. ஏதாவது ஸ்லோவா இருக்குது டேட்டாபேஸ்ல அப்படின்னா அது வந்து கோட்டையோட கம்பேர் பண்ணீங்கன்னா கோட்டையில் உள்ள வேலைகள் ஏதாவது நல்லா ஓடலை அப்படின்னா இந்த கொரி பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி அங்க உள்ள வேலைகள் ஆய்வு பண்ணி ஃபாஸ்ட் பண்றதுக்கான வழிகளை திட்டமிடுறது. அடுத்து 4வது பாத்தீங்கன்னா பாதுகாப்பு சோதனை, ரொம்ப முக்கியம். மானிட்டரிங் அண்ட் அலர்ட்ஸ் மூலமா நம்ம வந்து பாதுகாப்பை சோதிச்சுக்கிட்டே இருப்போம். கோட்டையில் ஏதாவது அசாதாரணம் நடந்தா உடனே அவருக்கு ஒரு அலர்ட் வரும். அதனால அவர் நொடி நேரத்தில் சென்று சரி பண்ணுவார். இப்போ டக்குன்னு ஏதோ பிரச்சனை வருது அப்படின்னா டக்குன்னு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி போய் சரி பண்றாங்கல்ல, அதே தான் உங்களுக்கு அலர்ட்டா வந்துச்சுன்னா எந்த டேட்டாபேஸ்ல எந்த டேபிள்ல கோட்டையில் உள்ள ஒரு சின்ன அறையில எங்கேயும் தீ பிடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு ஒரு இது வருதுன்னா அந்த தீயணைப்பு வந்து அணைக்கிறாங்கல்ல, அதே மாதிரிதான்
நீங்க அந்த தீ பத்திக்கிறது இங்க டேட்டா பேஸ்ல உள்ள ஒரு குட்டி டேபிள் நான் வச்சுங்க. அந்த டேபிள்ல என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து சரி பண்றாங்க அப்படின்னா அலர்ட் வந்த உடனே அவர் தான் வந்து டிவிஏ. அது எப்படி பண்ணுவாருன்னா அலர்ட்ஸ் மூலமா, அலர்ட்ஸ் இமெயில் அலர்ட்ஸ் வந்தோடனே அதை பார்த்து ஒரு கம்பெனிக்கு மாறும். அது ஒரு கம்பெனியில் வந்து ஃபோன் பண்ணியே சொல்லுவாங்க இந்த மாதிரி இமெயில் அலர்ட் வந்திருக்குன்னு. அதுக்குன்னு ஒரு டீம் இருக்கும் செப்பரேட்டா. அவங்களோட வேலையே அந்த டீமோட வேலையோ அந்த அலர்ட்டை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் அலர்ட் வந்தா ஃபோன் பண்ணி சொல்லுங்க, நம்ம ஏற்கனவே எஸ்ஓபி கொடுத்துருவோம். அப்ப என்ன பண்ணுவாங்க, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபின்னா அது கொடுத்தோன்னே அதில் நம்ம சொல்லிடுவோம் எனக்கு இந்த மாதிரிலாம் அலர்ட் வந்தா எனக்கு கால் பண்ணி சொல்லு அப்படின்னு. இது மெயினா எங்க பண்ணுவாங்கன்னா இது பேங்கிங் கம்பெனி இருக்குல்ல. ஏன்னா பேங்க்ல வந்து ரொம்ப நேரம் ஏதாவது பிரச்சனை ஆகி கிடந்துச்சுன்னா பெரிய இம்பாக்ட் ஆயிரும். டக்கு டக்குன்னு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அவங்க ரொம்ப தாமதிக்க மாட்டாங்க, டக்குன்னு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அடுத்து ஃபிஃப்த்து, பழுது பார்க்கும் வேலை, ட்ரபிள் ஷூட் பண்றது. ஏதாவது எஸ்கியூஎல் சர்வர் வேலை செய்யாத மாதிரி இருந்தா அவர் எரர் லாக் பார்த்து இல்லை எஸ்பிஐடி எல்லாம் செக் பண்ணி டெட் லாக் இருக்கா, பிளாக்கிங் இருக்கா, லாங் ரன்னிங் இருக்கா அப்படின்னு எல்லாம் செக் பண்ணி எஸ்பிஐடியை கில் பண்ணி சரி பண்ணுவார். டெட் லாக், லாங் ரன்னிங், பிளாக்கிங் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி சரி இந்த போட்டோதான் சரியா இருக்கும். அதுக்கு காரணமானது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு கில் பண்ணுவாரு. அதுதான் ட்ரபிள் ஷூட் பண்றது. அடுத்து டேட்டா மூவ்மெண்ட். ஒரு டேட்டாவை இன்னொரு இடத்துக்கு நகர்த்தி கொண்டு போறதாம் டேட்டா மூவ்மெண்ட். என்ன பண்ணுவாருன்னா வேறொரு கோட்டையிலையும் இங்க இருக்கிற காப்பி இருக்குல்ல தகவல் டேட்டாவை இருந்தா நல்லது. அதனால அவர் என்ன பண்ணுவாரு, லாக் ஷிப்பிங் ஒரு முறையை பயன்படுத்துவாரு, இல்ல ரெப்ளிகேஷன் ஒரு முறையை பயன்படுத்துவாரு, இல்ல டேட்டாபேஸ் மிரரிங் ஒரு முறையை பயன்படுத்தி ஏற்பாடு பண்ணி டேட்டா மூவ்மெண்ட்டை வெற்றிகரமாக நடத்திடுவாரு. இப்போ அந்த கோட்டை பிரைமரி முதன்மையான கோட்டையில ஏதோ பிரச்சனை இருந்துச்சுங்க, இன்னொரு கோட்டை இருக்குல்ல செகண்டரி ஃபோர்ட், அங்கேருந்து சரி பண்ணிடுவாங்க. அதுதான் ரெப்ளிகேஷன், லாக் ஷிப்பிங், டேட்டாபேஸ் மிரரிங், கிளஸ்டரிங், ஆல்வேஸ் அவைலபிலிட்டி கொடுக்கலாம். அடுத்து நிலையான வளர்ச்சி, growth பிளானிங். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கோட்டையில் உள்ள டாக்குமெண்ட்லாம் அதிகமா நிறைய பேர் மனு கொடுக்குறாங்க, நிறைய சொத்து வாங்குறாங்க, நிறைய நாட்டை கைப்பற்றுறாங்க அப்படின்னா உங்களுக்கு டேட்டா சேர்ந்துக்கிட்டே இருக்கும்ல. அவ்வளவு கோப்புகள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ஃபைல்ஸ். அது வைக்கிறதுக்கு இடமெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இருக்கிற இடம் பத்தாது இல்ல. அதே மாதிரி டேட்டா பேஸ்ல நிறைய டேட்டா க்ரோ ஆகிட்டே இருக்குன்னா டிஸ்க் ஸ்பேஸ் வேணும். அது டிஸ்க் ஸ்பேஸ்னா ட்ரைவ் ஸ்பேஸ், ஸ்டோரேஜ், அதான் கெப்பாசிட்டி பிளானிங்கு. இதெல்லாம் நீங்க வந்து முன்கூட்டியே திட்டமிட்டு கரெக்டா நீங்க அதுக்கு தேவையான ஹார்ட் டிரைவ் வாங்குறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி அழகா கொண்டு போவீங்க. இப்படிதான் குரோத்தை வந்து நீங்க வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. என்ன குரோத்தை, டேட்டா பேஸ் குரோத்தை. இந்த கதையில எஸ்கியூஎல் டிபிஏங்கிறது ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி, ஒரு பொறுப்பான ஒரு ரெஸ்பான்சிபிள் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர். இவர் டெக்னிக்கலாவும் ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி இருப்பாரு. இவரோட வேலை என்ன மெயினா பாத்தீங்கன்னா செக்யூர் பண்ணுவாரு, மெயின்டைன் பண்ணுவாரு, இம்ப்ரூவ் பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுவாரு. முக்கியமா இந்த 3 வேலையை தான் முக்கியமா பண்ணுவாரு. அப்பப்ப வேற வேற வேலைகள்லாம் வரும். இந்த கதை புரியுதா? இதுதான் ஈஸியா புரிஞ்சுக்கிறது எஸ்கியூஎல் டிபின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க. இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்களோட இமேஜினேஷனை யூஸ் பண்ணி இது பண்ணிக்கிங்க. இதுல வந்து ட்ரபிள் ஷூட் பண்றது பாத்தீங்கன்னா எரர் லாக், டெட் லாக், லாங் ரன்னிங், பிளாக்கிங் மட்டும் இருக்காது. இன்னும் நிறைய வழிகள் இருக்கும். டிரைவ் ஸ்பேஸ் செக் பண்றதா இருக்கும். இது போயிட்டே இருக்கும். வேற என்ன இருக்கும், சாட்ல போடுங்க. வேற என்ன இருக்கும்னா டிரைவ் ஸ்பேஸ் செக் பண்றது, டிபி ஃபைல் மிஸ்ஸிங் செக் பண்றது. வேற என்ன இருக்கும், ஸ்டோரேஜ் கரப்ஷன், போயிட்டே இருக்கும். அப்புறம் டேட்டா சென்டர்ல வந்து டேட்டா சென்டர் அவுட்டேஜ், அங்க ஏதாவது பிரச்சனை ஆயிரும்.
இந்த மாதிரிலாம் இந்த இது போயிட்டே இருக்கும். அது இது இவ்வளவுதான் அப்படின்னுலாம் இல்லை, நிறைய ரீசன் இருக்கு. இதெல்லாம் நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி ட்ரபிள் ஷூட் பண்ணலாம், என்னென்ன ரீசன் கண்டுபிடிச்சி. அப்புறம் அலர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஏதாவது அசாதாரணம் நடந்தா அப்படின்னா அதுக்கு பின்னால அவ்வளோ இருக்கு. டிபி வந்து ஆஃப்லைன்ல போறது, சஸ்பெக்ட் டிபி ரெக்கவரி பெண்டிங்ல போறது. இதுதான் டிபி சஸ்பெக்ட் டிபி ரெக்கவரி பெண்டிங். இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. இதெல்லாம் நடக்கும்பொழுது உங்களுக்கு அக்சஸே பண்ண முடியாது டிபி. அப்புறம் பேக்கப் எடுக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஃபுல் பேக்கப்பு, லாக் பேக்கப்பு, அதான் டி லாக் பேக்கப்னு சொல்லுவாங்க, டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப்பு, டிஃபரன்ஷியல் பேக்கப்பு. இந்த மாதிரி பேக்கப் நிறைய டைப்ஸ் இருக்கு. இந்த மாதிரிலாம் எடுத்து தினமும் வராது, வெவ்வேறு நாட்களும் வரும். வீக் டே, வீக்கெண்டு, மந்த்லி, இந்த மாதிரிலாம் நீங்க இது பண்ணி பண்ணலாம். இந்த செக்யூரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாகின் யூசர் பர்மிஷன்ல ரீட் ரைட் கொடுக்கறது, அவருக்கு டிபி ஓனரா செட் பண்றது, டிடிஎல் அட்மினா கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய இது இருக்குது. அது மாதிரி சிஸ்டம் அட்மின் ரோல்லாம் கொடுக்க மாட்டோம், நம்ம தான் இருப்போம், டிபியை தான் வச்சுக்குவோம். ஒரு சில கம்பெனில இந்த லோவர் என்வரன்மெண்ட் இருக்குல்ல, டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட், அதுல வம்படியா கேட்பாங்க அப்ளிகேஷன் டீம் சிஸ்டம் அட்மின் கொடுங்க அப்படின்னு சொல்லி. அது அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா அவங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டுட்டு மெயில் கூட நம்ம வாங்கிட்டு, இஃப் யூ டூ எனி திங் வி ஒன்ட் பி ஏபிள் டு ரெகக்னைஸ், ஸோ இந்த மாதிரி ஒரு ரிஸ்க் இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு அப்ரூவல் இமெயில் கூட வாங்கிட்டு அவங்கள்ட்ட நீங்க கொடுக்கலாம். யூ கேன் கிராண்ட் சிஸ்அட்மின் பர்மிஷன் டு அப்ளிகேஷன் டெவலப்பர் ஃபார் நான் ப்ரொடக்ஷன் என்வரன்மெண்ட் லைக் லோவர் என்வரன்மெண்ட் டெவலப்மெண்ட்ல ஒரு சில கம்பெனில அப்படி வம்பு வம்பு பண்ணுவாங்க. இவ்வளவுதான் எஸ்கேஎல்டிபியோட பொறுப்புகள், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இது ஒரு ஒரு கம்பெனிக்கு பொறுத்து ஒரு சில வேலைகள் வந்து தீவிரமா இருக்கும், ஒரு சில வேலைகள் கம்மியா இருக்கும், ஒரு சில கம்பெனில ரொம்ப ஸ்டேபிளா இருக்கும். எல்லாத்துலயும் ரொம்ப முக்கியமா இருக்கிறது யூசர் கிரியேட் பண்றது, லாகின் கிரியேட் பண்றது, அக்சஸ் கொடுக்கறது, பேக்கப் எடுக்கிறது, இந்த அலர்ட்ஸ் செக் பண்றது, ஃபிக்ஸ் பண்றது, இது முக்கியமா இருக்கும் எப்பயுமே. இவ்வளவுதான். ஐ ட்ரை மை லெவல் பெஸ்ட் டு கவர் மோஸ்ட் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இன் எஸ்கேல் சர்வர். நம்ம வந்து அடுத்த பேட்ச்மே நீங்கள் ஏற்கனவே ரிப்பீட் அடிக்கணும் அப்படின்னா அடுத்த பேட்ச் நான் ஆரம்பிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதே வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸு யாராவது காலேஜ் ஃபைனல் இயர் முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்கிற பசங்க அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இல்லை ஃபைனல் இயர் படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வி ஆல் க்ரோ டுகெதர். வந்து மே 12 வந்து நான் இப்போ அடுத்த பேட்ச் ஆரம்பிக்க போகிறேன். மே 12ன்னா மண்டே, கம்மிங் மந்த் மண்டே, இதே டைம் தான் 7 PM to 8 PM IST. இது வந்து ஃபர்ஸ்ட் டே, ஃபர்ஸ்ட் பேட்ச். அதனால இப்போ ஏற்கனவே கலந்துக்கிட்டவங்க அதில் கலந்துக்கிட்டாலும் சரி, ரிப்பீட் அடிங்க. எவ்வளோ ரிப்பீட் அடிக்கிறப்போ உங்களுக்கு நிறையா புரியும், புரியும். நான் வந்து ஒரு சிலது வந்து இன்னும் மேம்படுத்தி நிறையா கவர் பண்ணுறதை இங்கே பார்ப்பேன். இன்னும் சொல்லாததெல்லாம் சொல்ல பார்ப்பேன் நிறையா. எதுவும் டவுட்ஸ் அப்படின்னா கேளுங்க, இல்லை அப்படின்னா நம்ம இதோட முடிச்சுக்குவோம் இந்த பேட்சை. We will join back on May 12, 2025, Monday, 7 PM IST. எதுவும் டவுட் இருக்குன்னா கேளுங்க. இல்லை
சரி, எதுவும் டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இல்லை அப்படின்னா நம்ம அடுத்ததோட கனெக்ட் பண்ணிக்கலாம். வெல்கம் ஹரி. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒர்க் பண்ற வாசி. தேங்க்யூ ஜி. ஓகே ஜி, டவுட் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்றேன் ஜி. ஓகே ஓகே ஹரி. நம்ம அது மாதிரி வேற ஏதாவது ஐடியா இருந்தாலும் சொல்லுங்க. இது மாதிரி கவர் பண்ணலாம், இது மாதிரி கவர் பண்ணலாம்னா நான் அதை கேதர் பண்ணி வாய்ப்பு கிடைக்கிறப்ப நான் கவர் பண்ணிடுவேன். வெறும் இஷ்யூ ஃபிக்ஸ் பண்றது அந்த மாதிரி ஓகேங்க பார்க்கலாம். ஜி. இல்ல வெறும் இஷ்யூ ஃபிக்ஸ் சரிங்க ஜி. இந்த மாதிரி பாக்குறது, இல்ல பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் பாக்குறது அந்த மாதிரியா. இது நம்ம பேசிக் பேட்சும் போவோம் ரொட்டீனா. இது வந்து ஒரு சீரீஸ் மாதிரி கூட நம்ம தனியா பண்ணலாம். மந்த்லி டுவைஸோ த்ரைஸோ, மாசம் சரிங்க ஒரு ஜி. 4 கிளாஸ் இந்த மாதிரி கூட தனித்தனியா நம்ம பிரிச்சிடலாம். சரிங்க ஜி. ஓகே ஓகே. பாய் பாய். தேங்க்யூ. தேங்க்யூ ஜி. தேங்க்யூ ஸோ மச் ஜி. தேங்க்யூ ஜி. பாய் பாய்.